நிறைய ஒரு மாற்றம் இருக்கு, நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு, டைமிங் பக்கவா இருக்கு. மேல் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த ஒரு படிப்புலையும் எந்த ஒரு தடங்களும் இனிமே கொடுக்காது. ஏன்னா அதுக்கான கிரகம் நல்லா பலமா சூப்பரா இந்த சிவராஜ யோகம், இந்த புதாதித்ய யோகம் உங்க வாழ்க்கையில மாற்றும். ஏன்னா சனி பகவானே புதனுடைய சாரத்துல புத்திக்காரன் சாரத்துல போறாரு. நீங்க எந்த ஒரு படிப்பு வழியா வந்து 23 அப்புறம் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே மாறிடும். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் 23 அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எதுக்குமே நீங்க கவலைப்படாம உங்களுடைய கஷ்டத்தை தூக்கி வீசிட்டு அடுத்த கட்டமா என்ன செய்யணுங்கிற விஷயத்த மட்டும் யோசனை பண்ணுங்க. ஆனா அந்த யோசனை உங்க மனசுக்குள்ள ஓடும். ஏன்னா இப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை இப்ப கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. ஏன்னா கெட்ட விஷயம் மேக்சிமம் நடக்காதவங்க, ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்துவாங்க. ஜென்ம சனி ஜாதகத்துல சனி சரியில்லாதவங்க மட்டும்தான் பாதிக்கும், எல்லாரையும் பாதிக்கும். நீங்க எடுத்துக்க வேணாம். ஒண்ணும் இல்ல, சனி பாதிப்பு அதிகமா இருந்தா சோம்பேறியா மந்தமா இருப்பீங்க. கரெக்டா ஒரு முடிவெடுத்து உங்களால இறங்க முடியாது. ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், வேற ஒண்ணும் பண்ணாது. என்கிட்ட ₹1 பணமே இல்லைங்க, நான் அந்த பிளானை பண்ண போறேன்னு ஒரு பிளான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு, அந்த பிளான் உங்கள்கிட்ட ஓடும் கண்டிப்பா. மனைவிக்கோ வீட்டுல வண்டியோ ஏதோ ஒரு பொருள் மேல உங்க ஆசை இருக்கும். இப்ப நான் சொல்றேன் ஜூலை மாசத்துல அது நிறைவேறும் சொல்லுங்க. எந்த பொருளாக? அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரீசர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூலை மாத பலன். எப்படி வரக்கூடிய ஜூலை மாசம் 12 ராசிக்கும் என்ன மாதிரி ஒரு யோகம் இருக்குது, அதுக்கான பதிவு தாங்க இது. அம்மன் அருள் டிவில இந்த ஜூலை மாசம் உங்க நட்சத்திரத்துக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவு இதுல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா அம்மன் அருள் டிவியை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசம் ஒரே ஒரு விசேஷம், பயங்கரமான விசேஷம் பார்த்துக்குங்க. இந்த இது வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும். எப்படி? புத ஆதித்ய யோகம், சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரே இடத்துல, அறிவுக்காரகன், ஞானக்காரகன், புத்திக்காரகன் புதன் பலப்படுத்தி நிற்கிறார். இது எப்படிப்பட்ட யோகம்? 12 ராசி கொடுக்கப்படுற அதுக்கான பதிவு தான் இருக்கு. அது இல்லாம குரு உச்சமா உட்கார்ந்துருக்கார். உச்சமான குரு சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்திலையும் இந்த யோகமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி கால சக்கரத்தின் 12வது ராசி தான் மீன ராசி. எப்படி? இது கால சக்கரத்தின் 12வது ராசி மீன ராசி சொல்றாங்க. இவங்க எதுலையுமே பயங்கரமா சிந்திப்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். பயங்கரமான ஒரு அறிவாற்றல் சிந்தனை இந்த மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். பிரம்மாண்டமான கற்பனைங்க, புத்திசாலி குணம் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. இவங்கள மாதிரி அறிவா யாரும் புத்திசாலி இருக்க முடியாது. நீங்க எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கையும் கொடுத்து பாருங்க, நல்ல ஒரு பொறுமையா ஹேண்டில் பண்ணி அந்த வேலையை கரெக்டா முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ராசிக்கு அதிகமா உண்டு. வெளிநாடு வெளியூர் பல பிசினஸ் பண்ணக்கூடிய தைரியம் இந்த ராசிக்கு மட்டும் நிறைய. அப்படிப்பட்ட மீனராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்க ஜாதகத்துல திசா புத்திய பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தா இது ஒரு துல்லியமான ஒரு பதிவா உங்களுக்கு இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேரு இது நம்ம சொல்லக்கூடிய பலனா பொது பலனா கொண்டு போறீங்க. நீங்க ஜாதகத்தை மாத பலன் எடுத்துட்டாவே நீங்க ஜாதகத்தை திசா புத்தி எடுத்து பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் திசை மாறாதுங்க, புத்தி மாறும், கண்டிப்பா மாறும். அப்படி மாறும்போது அப்படியே பலனே அப்படியே வேலை செய்யும். ஏன்னா இந்த 2 யோகம் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த புதாதித்ய யோகம், சிவராஜ யோகம், இது சில பேருக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கிரகமே பார்க்கும்போது உங்க ராசியில யாரு? சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அடுத்து 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இதுல ரிஷபத்துல 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய புதன் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கும். 4ஆம் பாவத்துல சூரியன் புதன், 5ஆம் இடத்துல குரு உச்சத்துல. அதாவது பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டா 12ஆம் இடத்துல ராகு பகவான். இதுதான் கிரகத்தோட அமைப்பு, நல்லா தெரிஞ்சுக்கணும். குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படுது, இதை மறந்துடக்கூடாது. இதை மறந்தாவே
சரியா இருக்காது. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எதுக்குமே நீங்க கவலைப்படாம உங்களுடைய கஷ்டத்தை தூக்கி வீசிட்டு அடுத்த கட்டமா என்ன செய்யணுங்கிற விஷயத்த மட்டும் யோசனை பண்ணுங்க. ஆனா அந்த யோசனை உங்க மனசுக்குள்ள ஓடும். ஏன்னா இப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை இப்ப கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. ஏன்னா கெட்ட விஷயம் மேக்சிமம் நடக்காதவங்க. ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்துவாங்க. ஜென்ம சனி ஜாதகத்துல சனி சரியில்லாதவங்க மட்டும்தான் பாதிக்கும், எல்லாரையும் பாதிக்கும். நீங்க எடுத்துக்க வேணாம். ஒண்ணும் இல்ல, சனி பாதிப்பு அதிகமா இருந்தா சோம்பேறியா மந்தமா இருப்பீங்க. கரெக்டா ஒரு முடிவெடுத்து உங்களால இறங்க முடியாது. ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், வேற ஒண்ணும் பண்ணாது. வருமானம், இன்கம், குடும்பம், இடம், பூமி, சொத்துல வில்லங்கத்தை வைக்கும். நீங்க எப்படிப்பட்ட இடம் வாங்கினாலும் இங்க ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கும். நீங்க எடுத்து பாருங்க. இல்ல பேச்சால நான் மாட்டிக்கிட்டேன், எப்படி வாக்கு கொடுத்தேன் ஒரு விஷயத்துல, வாக்கால மாட்டிக்கிட்டேன், பிரச்சனை இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சரியா இல்ல, கண்டிப்பாக நல்ல வேலை இல்லை. நான் வேலை பார்த்து 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது, நல்ல வேலை கிடைக்க மாட்டேது. எதனாலதான் தெரியல. அது என்ன காரணம் என்னால கண்டும் பிடிக்க முடியல. அவங்க வீடியோ தொடர்ச்சியா பாக்குறேன். இதுக்கு என்ன காரணம், ரீசன் அவங்கதான் சொல்றேன். தயவு செய்து நீங்க உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணுங்க. நீங்க என்ன கர்மாவுல பிறந்திருக்கீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்க அதுக்கான பரிகாரம் இப்ப பண்ணுனா மீனராசிக்கு உடனே பரிகாரம் சித்தியாகும். ஏன்னா குரு உச்சத்துல இருக்காரு, அவருடைய பார்வைப்படுது. எந்த ஒரு தோஷத்தையும் சரி, எந்த ஒரு பரிகாரத்தையும் அடிச்சு தூள் கிளவிட்டு போயிட்டே இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஏன்னா கடன், பகை, வம்பு, வழக்கு, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு மந்தமான தன்மை 7 சனி வரும்போது, ஜென்ம சனி வரும்போது ஒருத்தனை சோம்பேறியா உட்கார வைக்கும். அது யாரா இருந்தாலும் சரி. ஜாதகத்துல தசாபதி சரியில்லைன்னா எத்தனை பேர் வேலை இல்லாம 2-3 மாசம் பாருங்க, வேலை உத்தியத்துல பயங்கரமான கஷ்டத்தை கொடுக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. ஆனா அந்த உழைப்புக்கு அந்த ஊதியம் கிடைக்காதுங்க. கடன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தம், தொழில் ரீதியா கடன் பிரச்சனை, கண்டிப்பா தொழில் ரீதியா ஒரு பாதிப்பு நீங்க சந்திச்சிருக்கீங்க. தொழில், உங்க மாமனார் மாமியார் உறவு, உங்க அம்மா அப்பா, வீடு, இடம், பூமி, இதுல ஏதாச்சும் ஒரு தரங்களை கொடுத்திருப்பாரு. ஏன்னா இங்க புதன் வக்கரமா இருந்தாருங்க. மனைவிக்கோ இல்ல அம்மாவுக்கோ யாராச்சும் ஒருத்தருக்கு நீங்க கடுமையான செலவு பண்ணிருப்பீங்க. இல்ல வண்டி வாகனத்துல வீண் செலவு வந்திருக்கும். வண்டி வாகனத்துல இல்ல உங்களுக்கு இந்த இதய சம்மந்த தொந்தரவு பாத்தீங்களா, சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, நரம்பு, தோல், ஸ்கின், இல்ல வயிறு சார்ந்த விஷயம், இது மாதிரி ஒரு பிரச்சனையை பார்த்திருப்பீங்க. இல்ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கும். ஒரு லோன் கேட்டு ஓடி இருப்பீங்க, அந்த லோன் அப்படியே தடங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இல்ல மனைவிக்கும் கணவருக்கும் பிடிச்சிக்காம ஒரு மனசுக்களை உண்டாக்கணும், திருமணத்தை அப்படியே தள்ளி தள்ளி போடும். இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம். இது நான் ஏன் சொல்றேன்னா, அதிக ஜாதகம் நல்லா பாருங்க. மீனராசியில ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் எனக்கு நிறைய கொடுத்தது. ஏன்னா அந்த மீனராசிக்காரன் இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு விபரீத ராஜயோகம் உங்களுக்கு இப்ப வேலை செய்யும். நான் சொன்ன 15ஆம் தேதி வரல என்ன சொல்றேன், வீடு இடம் வாங்குவீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நிறைய பேர் வீட்டு லோனோ ஏதாச்சும் லோன் வாங்கிருக்கீங்க, அந்த லோன்ல டாக்குமெண்ட் பிரச்சனை, டாக்குமெண்ட்டுக்கு சரியாகும் சொல்லிடுது. ஒரே விஷயம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லா கிரகமுமே சரி, சூரியனும் சரி, புதனும் சரி, வீடு, இடம், பூமி, சொத்து உங்களுக்கு வழக்க காட்டுறது ஏன்னா சூரியன் தான். இது எல்லாமே குருவுடைய நட்சத்திரத்துல உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல போறாரு. அதனாலதான் இது சரியாகுங்கிற விஷயத்தை நான் சொல்றேன். உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்றேன். எப்படி வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வழக்கு, கேசு, பிரச்சனை எது வந்தாலும் சரி, நீங்க எடுத்து இப்ப நடத்து பார்க்க உங்க பக்கம் தீர்ப்பு வெளியாகும். இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, உல்லாச காரு பங்களா நீங்க வாங்குவீங்க. அதுக்கான யோகம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க தேடியே போக வேணாம். என்கிட்ட ₹1 பணமே இல்லைங்க, நான் அந்த பிளானை பண்ண போறேன்னு ஒரு பிளான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு, அந்த பிளான் உங்கள்கிட்ட ஓடும் கண்டிப்பா. மனைவிக்கோ வீட்டுல வண்டியோ ஏதோ ஒரு பொருள் மேல உங்க ஆசை இருக்கும். இப்ப நான் சொல்றேன் ஜூலை மாசத்துல அது நிறைவேறும் சொல்லுங்க. எந்த பொருளா இருக்கட்டும், நகை வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, நல்ல வேலை பார்க்கறது, எப்படி சூப்பரான வேலை. நான் வெளிநாட்டுல ஓப்பனா சொல்றேன், வெளிநாட்டுல உள்ளவங்க பெரிய ஒரு ப்ரொமோஷன் வாங்க போறாங்க. வெளிநாட்டுல உள்ளவங்க விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை சரியாக போகுது. ஏன் தெரியுமா வெளிநாட்டுல உள்ளவங்க வேலை வாங்குவாங்கன்னு சொல்றேன்? சனி பகவானே புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் வேலைக்கார அதிபதியை சேர்ந்து சூரியனை சேர்த்து வச்சு 4ஆம் இடத்துல சூப்பரா புத ஆதித்ய யோகத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்படி புத ஆதித்ய யோகத்துல இருக்கிறதுனால உங்களை கீழே உள்ளவன் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் ப்ரொமோஷன் வாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுற அதை விட டாப்பான வேலைக்கு நீங்க போறீங்க. நல்ல வேலை உத்தியத்துல பெரிய லெவலுக்கு வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் உங்களை மிகப்பெரிய ஒரு வெற்றி பதில இந்த கிரகம் உங்களை முடிவு வைக்கும். மனைவியோ கணவனுக்கும் கண்டிப்பா இந்த ஜூலை மாசம் நல்ல விஷயம் இருக்குது. அடுத்து சிவராஜ் யோகம் செம்மையா வேலை செய்யும். குழந்தை பாக்கியம் இல்லாத அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. காதல் திருமணம், 2வது திருமணம், 2க்குமே சக்சஸ். திருமணத்துக்கு எந்த ஒரு
நம்ம கெட்டதும் சொல்லக்கூடாது. திருமணங்கிறது உங்களுக்கு 23ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. ஜூலை 23 திருமணத்துல தடங்கள், உடைய உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த், இதுல எல்லாமே ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலம், சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றி கொடுக்குறது. மெயினா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அரசாங்க வேலை வாங்கிட்டீங்களா இல்ல வாங்க போறீங்க, அதுக்கான ஒரு அப்ரூவ் வந்துச்சா வரலையா? வந்திருக்கணும். இப்ப அரசியல் அரசாங்கம் மூலமா நல்ல செய்தி வரப்போகுது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வரலையா? ஜூலை 16க்கு அப்புறம் வரும்னு சொல்லுங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்கு. கமிஷன் வியாபாரம், பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, இரும்பு சார்ந்த வேலை, பெரிய பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்துறவங்க, கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறவங்க, வக்கீல் துறை, இந்த யூனிஃபார்ம்ஸ் துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு மாற்றம் இருக்கு, நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு, டைமிங் பக்கவா இருக்கு. மேல் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த ஒரு படிப்புலையும் எந்த ஒரு தடங்களும் இனிமே கொடுக்காது. ஏன்னா அதுக்கான கிரகம் நல்லா பலமா சூப்பரா இந்த சிவராஜ யோகம், இந்த புதாதித்ய யோகம் உங்க வாழ்க்கையில மாற்றும். ஏன்னா சனி பகவானே புதனுடைய சாரத்துல புத்திகாரன் சாரத்துல போறாரு. நீங்க எந்த ஒரு படிப்பு வழியாக சரி 23க்கு அப்புறம் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே மாறிடும். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் 23க்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் என்ன வருதுல, இதையும் தாண்டி நிறைய பேர் லாட்ரி எடுக்கலாம்னு கேட்டீங்களா? நிறைய பேர் எடுத்துருங்க. ஒப்பனை சொல்ற லாட்ரி யோகம் இருந்தா மூவ் பண்ணி பாருங்க. 11ஆம் இடத்தை சூப்பரா பாக்குறாரு குரு பகவான். உங்களுடைய 11ஆம் வீட்டு சாரத்துல எப்படி சனி பகவான் நட்சத்திரம் இருந்து அவரு வீட்டையே அவரு நேரா பாக்குறாரு. சனி நட்சத்திரம் இருந்து குரு பார்த்தா அங்க பயங்கரமா வேலை செய்யும். ஏன்னா சனி பகவான் உங்க ராசியில உட்காந்துருக்காரு. அப்ப லாபம் வருமானம் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து எந்த கிரகம் யோகமான கிரகம் அதை எடுத்தா கண்டிப்பா லாட்டரி சீட் அடிக்க 100% வாய்ப்பு இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது இதுல ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும்னா, புரட்டாதி நட்சத்திரங்கிறது ஒரு பொறுமையான நட்சத்திரம், அமைதியான நட்சத்திரம், அனுசரணையான நட்சத்திரம், யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போறோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த போட்டி, இந்த ஒருத்தனை அடிக்கிறது குத்துறது எல்லாம் பிடிக்காது. எதுலையுமே வா, ஒரு பொறுமைய விஷயத்த ஒரு நியாயமா தர்மமா என்கிட்ட வாங்கிட்டு போ அப்படிம்பாங்க. இனிமே நீங்க செஞ்ச தர்மம், போன புறையில செஞ்ச தர்மம் இப்ப உங்களை காப்பாற்றும். நல்ல வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், சுப செலவு, சுபகாரியம், உங்க குழந்தைகளுக்கு, குடும்பத்துக்கு ஏதோ நல்ல விஷயம், நல்ல காரியம் உங்களுக்கு பண்ண போறீங்க. அதுக்கான தருணம் உங்களுக்கு நெருங்கிடுச்சு. நீங்க கவலைப்படாது. இன்னும் ஜூலை 23 அப்புறம் இன்னும் டாப்பா இருக்கு பாத்துங்க. 7 சனியில பாதிக்கப்பட்ட அனைவரும் சொல்றேன், இந்த புரட்டாதி வந்து எந்த ஒரு 7 சனியும் உங்களுக்கு பாதிக்காது. நீங்க ஜாதகத்தை மட்டும் தசாபத்தியை மட்டும் எடுத்து பாத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த புரட்டாதி நட்சத்திரம் தான். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், நல்ல ஹார்ட் ஒர்க், நல்லா உழைக்கக்கூடிய திறமை, நல்ல டேலண்டான குணம், அறிவான குணம், பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க. இனிமே எல்லாம் எந்த காரியத்தாலும் சரி தைரியமா இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் தைரியமா இருங்க. உங்க தன்னம்பிக்கை உங்களை இப்ப காப்பாற்றும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். தொழில், உத்தியோகம், நீங்க எந்த காரியம் தான் சரி நீங்க கவலைப்படாம போங்க. ஆனா இது போய் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆனா இந்த சனி பகவான் கொஞ்சம் எல்லாமே ஒரு மந்தமா, ஒரு ஸ்லோவா, அந்த உத்திரட்டாதி எதுவுமே ஸ்லோவா இருக்கு. உடல் ரீதியா தாக்கத்தை காட்டுது. அப்படி நரம்பு, தோல், ஸ்கின்னு, அடுத்து கணவன் மனைவி மனவர்த்தம், குழப்பம், தடுமாற்றம், ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் இருக்கும்னா இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. வீடு வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாட்டு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புல ஒரு மாற்றம் பார்க்கறதோ, கணவன் மனைவி பேர்ல சொத்து வாங்குறதோ, இல்ல தொழில் உத்தியத்துல சேஞ்ச் பண்ண முடியாது. இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து இந்த உத்திரட்டாதி பிறந்தவங்க தான் இப்ப நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அடுத்து ரேவதி நட்சத்திரம், பயங்கரமான ஒரு புத்திசாலிக்கணும், அறிவா ஞானம் பயங்கரம். எதுவுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். ரேவதி நட்சத்திரம் பிறந்துட்டாவே என்ன கொஞ்சம் புதன் வக்கரமா இருக்காரு, கொஞ்சம் வக்ர புத்தியா வேலை செய்றீங்க. எதுவுமே கரெக்டா உங்களுக்கு முடிவு எடுக்க முடியல, ஒரு குழப்பத்துல இருக்கீங்க. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கொஞ்சம் வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நிறைய ஒரு சங்கடத்தை சந்திக்கிறீங்க. யார் சந்திச்சிருப்பீங்க. இன்னும் அந்த சங்கடம் சரியாயிரும். உங்களுக்கு 23 எல்லாமே கிளியர் ஆகும். நீங்க கவலையப்படாதீங்க. ஜூலை 23 நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இடம், வீடு, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், கணவன் ஒற்றுமை, படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு சேஞ்ச் எல்லாமே சூப்பரா இருக்கு. யார் வேவ் வந்து நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா அமைது. பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட விஷயம் உங்க பக்கம் தேடி வராது. வரக்கூடிய ஜூலை மாத பலன் மீன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.